ஒரு நடிகருடன் மட்டும் 28 படங்கள். அதே ஹீரோ, அதே ஹீரோயின். அது கோஇன்சிடென்ஸா? இல்லை. அதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல், சினிமா கதை இருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா. இந்த ஜோடி ஏன் இவ்வளவு படங்கள் செய்தது? உண்மையிலேயே காதலா அல்லது திட்டமிட்ட முடிவா? இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். கடைசியில் உண்மை தெரியும். ஒரு நடிகையை நடிகையாக மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் தலைவியாக உருவாக்கிய ஒரே ஹீரோ அவர்தான் எம்ஜிஆர். இந்த உண்மை கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். சிவபாலன் சினிமா. 28 படங்கள் கோஇன்சிடென்ஸ் இல்லை. எம்ஜிஆர் பார்த்த ஃபியூச்சர் ஜெயலலிதா. இந்த ஒரு காரணம்தான். எல்லாத்துக்கும் காதல் இல்லை, திட்டம் இருந்தது. சினிமா விலையே அரசியல் ஆரம்பம். நிறைய வதந்திகள். ஆனா உண்மை, பப்ளிக் லவ் அஃபேர் இல்லை, மேரேஜ் பிளான் இல்லை, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மென்டர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப், பொலிட்டிக்கல் க்ரூமிங். ஜெயலலிதா லேட்டர் சொன்ன வார்த்தை, எம்ஜிஆர் எனக்கு ஒரு குரு. எம்ஜிஆர் மிக தெளிவாக நினைத்தது, நாளை அரசியலில் என்னை தொடர்ந்து இந்த பெண் வரணும். ஜெயலலிதா. பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரெய்னிங், மாஸ் ரீச், மீடியா எக்ஸ்போஷர், சினிமா பொலிட்டிக்கல் லான்ச் பேட். 1977க்கு பிறகு எம்ஜிஆர் இல்னஸ், பொலிட்டிக்கல் பிரஷர், சினிமா ஸ்லோ டவுன். ஜெயலலிதா தனிப்பாதை. ஆனா எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா சிஎம். அப்போ மக்கள் சொன்னது, எம்ஜிஆர் வளர்த்த அரசியல் வாரிச்சு. எம்ஜிஆருக்கு ஏன் ஜெயலலிதா மட்டும்? டேலண்ட், ட்ரஸ்ட், டைமிங், பொலிட்டிக்கல் விஷன். வெறும் காதல் கதை இல்லை, கோஇன்சிடென்ஸ் இல்லை. இது ஹிஸ்டரி பிளானிங்.